வணக்கம். தினத்தகவல் செய்திகள். அரசு நிதியுடன் நடைபெறும் ஒப்பந்த பணிகளுக்கான மதிப்பீடு மற்றும் கால அவகாசம் குறித்து அறிவிப்பு வெளியிடாத ஊராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சாவித்திரி மணிகண்டன் ஆவார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் இவர் பதவி பறிக்கப்பட்டதுடன் பின்னர் கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சர் ஒருவரின் செல்வாக்கை பயன்படுத்தி மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்றதுடன் கையெழுத்திடும் அதிகாரத்தையும் பெற்றவர் என்ற குற்றச்சாட்டும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றிக்கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரான சாவித்திரி மணிகண்டன் அவர்களின் செயல்பாடுகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரான மணிகண்டன் அரசு ஒப்பந்தாரரான தனது தம்பியின் பெயரில் சாலை பணிகள் மற்றும் ஒப்பந்த மராமத்து பணிகளை எடுத்து பல்வேறு இடங்களில் சிண்டெக்ஸ் டேங்க் அமைத்தல் மற்றும் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து மதிப்பீடு பலகை எதுவும் வெளியீடு செய்யாமல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரின் இத்தகைய நடவடிக்கைக்கு வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர், அரசு அதிகாரிகளும் உடந்தையாக செயல்படுவதாகவும் பேசி வருகின்றனர். எனவே ஊராட்சி மன்ற தலைவரின் இத்தகைய செயல்களால் அரசு நிதி வீணாவதை தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ். Yeah.